ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்டூபிட் கேமிங் சேனல். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன கேம் பிளே பார்க்க போறோம் அப்படின்னா 2 பாயிண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க போறோம். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து டிஸ்கார்ட் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வந்து ரெண்டுலேயுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ போன எபிசோடு வந்து 2 எபிசோட் போட்டிருந்தோம். அந்த 2 எபிசோடு பார்க்காதவங்க மறக்காம போய் பார்த்து வந்துருங்க. ஸோ இந்த கேம் பிளேயில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது நமக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஹாஸ்பிட்டலை வந்து பெருசாக பில்ட் பண்ண போகிறோம், இதில் எத்தனை ஸ்டார் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு வேணும்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். ஸோ இந்த ஸ்டாஃப் குவாலிஃபிகேஷன் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. யாருக்கா வேணும்னா, நான் படிக்கல. ஓகே, நம்ம வந்து இப்போ ஒரு ரூம் கட்ட சொல்லியிருக்காங்க. எஸ், இந்த ரூமை தான் கட்ட சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இடத்துல தான் கட்டினா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, எஸ், இது வந்து சைக்காட்ரிஸ்டிக் ரூமு. சைக்காட்ரிஸ்ட்னால் வேறு இல்லை, மனநோயாளி இருப்பாங்களே அவங்கள வந்து க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ரூமு. எஸ், பில் பண்ணியாச்சு. நியூ டெக்னாலஜி வி ஹேவ் பீன் பண்ணுறோம். ஓகே மக்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. சைக்காட்ரிஸ்ட் பேஷண்ட்லாம் வந்து இது பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஓகே ஓகே ஹாஸ்பிட்டலில் வந்து லெவல் 3க்கு எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. மேபி ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். சைக்காட்ரிஸ்ட் ஓகே, இங்கே இருக்காங்க சைக்காட்ரிஸ்ட். ஓகே, இவங்களை இந்த இடத்துல ஹையர் பண்ணி விட்டுறலாம். ஓகே ஓகே, ரிசப்ஷனுக்கு கால் வந்துட்டு. ஓகே, இங்கே பாருங்க, நடந்து வர்றது பார்த்தீங்களா? நீ ஃபாலோ பண்றியா? ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல, ஸ்டைல்ஸ். நடந்து போறது பாருங்க. ஓ, பல்லாது. ஓகே, இங்கே ஒருத்தர் டாக்டரை பார்த்துட்டு இருக்கான். மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐட்டம்ஸில் போயிட்டு நம்ம இங்கே ஒரு பெஞ்சை வந்து வாங்கி போட்டுடலாம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சைக்காட்ரிஸ்ட் பார்க்க வரவங்க உட்காந்துருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, 2 பெஞ்ச் போட்டாச்சு. ஓகே, சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க வந்து ஃபஸ்ட் பேஷண்ட் வந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்ணாலே போதும். அதாவது இந்த டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு பேஷண்ட்டை க்யூர் பண்ணாலே போதும். மக்களை பார்க்குற எல்லாருமே வந்து லைக் பண்ணிடுங்க. ஒரு 500 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா 1 லைக் 2 லைக் தான் விழுகுது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ டிஸ்கார்டில் வந்து எங்கூட ஜாயின் பண்ணி விளாடணும் அப்படிங்கிறவங்க வந்து டிஸ்கார்ட் ஐடி கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, நமக்கு வந்து இந்த தடவை கொஞ்சம் $1000 பக்கம் லாஸ் வந்துருக்கு. ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இருந்தாலும் $1000. ஆனால் மக்களோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா போன 2 எபிசோடில் பார்த்த அளவுக்கு கூட இந்த எபிசோடில் வரலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. மேபி அந்த புது நோய்கள் வரும்போது வேணால் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, எங்கள் பஸ் வருது. ஓகே, ஒவ்வொரு கஸ்டமர்ஸாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. பட் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி பழைய இது மாதிரி கிடையாது. கொஞ்சம் அளவாக தான் வராங்க. ஸோ இப்போ வர மக்களுக்காக டாய்லெட் ஒன்று கட்டணும். ஓகே, இதில் எல்லா பக்கம் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த பக்கம் என்ட்ரன்ஸ்லாம் இல்லை. ஓகே, இங்கே ஒரு டாய்லெட் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் நம்ம. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்கும் டாய்லெட்டை. எஸ், ஓகே, இந்த இடத்துல வச்சுக்கலாம் டாய்லெட்டை. டோர் மேபி இங்கிட்டு வைப்போம். அண்ட் தென் இங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, ஹாஸ்பிட்டல் லெவலில் வந்து நமக்கு வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதாவது மேபி ஒரு 2nd லெவலுக்கு 3rd லெவல் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்கே பிளான்ட்டு எஸ் வைக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பிளான்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த ரூமுக்குள்ளே பிளான்ட் இல்லை. மேபி இந்த ரூமுக்குள்ளே பிளான்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த ஸ்டிங் யூசஸ் எஸ் அதை வந்து மேபி ஒரு ரிசப்ஷன் பக்கத்தில் இந்த இடத்துல ஒன்று வச்சுருவோம். பின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவான இடத்துல ஓகே ஆல்ரெடி இங்கே ஒரு பின் இருக்குது. ஓகே, லைட்டிங் பிளான்ஸ், ஹேண்ட் ட்ரையரு, சிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வைப்போம் ஒன்று. ஓகே, இந்த இடத்துல வைக்க முடியாதா? ஓகே, சிங்க் வந்து வைக்க முடியல. ஓகே, பாத்ரூம் வந்து அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹையர் பண்ணால் தான் வாய்ப்பு இருக்குது.
ஓகே நோ 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 ஓகே இந்த ரூமை வந்து பில்ட் பண்ணிடலாம். மேபி இந்த ரூமை வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஐயோ அதை பாத்ரூம் இப்போதைக்கு இந்த சைஸே போதும், மக்கள் நடமாட்டம் அதிகமாக. ஃபார்மசி கட்டலைங்க, ஃபார்மசி கட்டணும், ஃபார்மசி கட்டுறதே மறந்துட்டோம். ஓகே இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் விட்டு ஓகே இந்த இடத்துல ஒரு ஃபார்மசி கட்டி இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல மிஷின் வச்சுக்கலாம். ஓகே ஃபார்மசி பில் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஹையர் பண்ணணும் ஒருத்தங்களை. ஓகே நர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே இப்போதைக்கு இவங்களே போதும் சேர்ந்து. ஓகே ஹாஸ்பிட்டலில் வந்து லெவல் 3க்கு வந்து எடுத்துகிட்டு போயாச்சு. ஓகே நியூ டெக்னாலஜி. ஓகே வில் டு அப்கிரேட் ஏ மிஷின்ஸ் ஜான்டர்ஸ் அண்ட் மிஷின் குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது நல்ல ஜான்டர்ஸாக வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஹையரில் போயிட்டு ஜான்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஜான்டர்ஸே இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ஹையர் பண்ணி விட்டுடலாம். எஸ் ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் ஏ மிஷின். ஓகே ஸ்கேன் டு அன்லாக்டா. ஓகே நம்ம ஐட்டம்ஸில் போய் பார்ப்போம் ஏன்னா மிஷின்ஸ் இருக்காங்க. ஓகே ரூம்ஸு. ஓகே இந்த நோய் இன்னும் வரல, மேபி வந்தால் பார்த்துக்கலாம். இது ரொம்ப பெரிய ஸ்டாஃப் ரூமாக இருக்குது, மேபி இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். வார்டு, ஜென்ரல் டயக்னாசிஸு, ஜிபி ஆஃபீஸ். ஓகே இன்னொரு ஜிபி ஆஃபீஸ் கட்டலாமா இந்த இடத்துல? எஸ் பேஷண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே இந்த இடத்துல ஒரு ஜிபி ஆஃபீஸ் கட்டிக்கலாம். டோர் இங்கே வச்சுட்டு எஸ் இந்த இடத்துல அவரோட வார்ட்ரோ, தென் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின் வச்சுக்கலாம். பிளான்ட்டு எஸ் ஓகே வச்சாச்சு. ஓகே இந்த இடத்துல ஹையர் பண்ணணும் ஒரு டாக்டரை. ஓகே டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டயக்னாசிஸ் டாக்டர் இருக்காரு. ஓகே ஜிபி ஆஃபீஸ் டாக்டர் ஒன்று இருக்காரு. பட் 22,000 வந்து வாங்குறாரு. நமக்கு எந்தளவுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்க போகுதுன்னு தெரியல. ஓகே தென் வார்டு வந்து எதிர்பார்க்குறாங்க. வார்டு வந்து இந்த தடவை நம்ம கொஞ்சம் பெருசாகவே கட்டணும். ஓகே வார்டு வந்து ரொம்ப பெருசாக வேணும், ரொம்ப சின்ன வார்டெல்லாம் கட்டக்கூடாது. ஏன்னா போன தடவை கொஞ்சம் சிரமமாயிடுச்சு வார்டு கட்டும்போது. ஓகே இந்த இடத்துல வார்டு கட்டிக்கலாம். இந்த இடத்துல பெஞ்ச் போட்டுக்கிட்டு ஓகே ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்கே வச்சுக்கலாம். 1 and 2 and okay 3 4 5 ஓகே ஓகே இப்போதைக்கு இது மட்டும் போதும். அந்த ஒரு பெட் வைக்க முடியாதா? ஓகே ஓகே நம்ம அப்கிரேட் பண்ணும்போது பண்ணிக்கலாம் இந்த இடத்த. ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸு தேவைப்படுறாங்க. ஓகே நம்மகிட்ட சிங்கிள் நர்ஸ் தான் இருக்காங்க. இப்போ வார்டையும் பார்த்துக்கிற மாதிரி 30K ரொம்ப அதிகமாக இருக்கேங்க, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே வார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் பெஞ்ச் தேவைப்படாது, நம்ம பெஞ்ச் தேவையான இடத்துல வந்து போட்டிருக்கோம். ஓகே இந்த இடத்துல ஒரு ஜிபி ஆஃபீஸில் ஒரு பெஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ இதை மேபி இந்த இடத்துல நகர்த்தி வச்சுக்கலாம். ஓகே இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே மேபி இந்த ரூமை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே இது இங்கே ஓகே இதை வந்து எடிட் பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் பெருசாக என்ன கேட்டால். எஸ் எடிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல இப்போ நிறையா பெட் நம்ம போடலாம். ஏன்னா இது வந்து 2வது இடங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா தேவைப்படும். என்னென்னா ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா சின்ன பெட் போட்டு நமக்கு வந்து எந்த யூசேஜும் இல்லாமல் போச்சு. ஸோ பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் த ஐட்டம்ஸ் போய்க்கலாம். ஓகே எடிட் ரூம் போயிட்டு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தேவைப்படும். ஓகே இப்படி ஒரு பெட்டு போட்டுக்கலாம். தென் இப்படி ஒரு பெட்டு, இப்படி ஒரு பெட்டு, இப்படி ஒரு பெட் போட்டுக்கலாம். ஓகே பெட்டு கொலவடியாக போட்டாச்சு. ஓகே ஒன்று மட்டும் போட முடியாது. ஓகே மற்றபடி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே 10 பெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம அரைகுறையாக போட்டு வச்சுருக்கோம். ஃப்யூச்சரில் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். வேணா இது வரைக்கும் கொஞ்சம் இழுத்து கூட அப்கிரேட் பண்ணிக்கலாம். டோர் இங்கிட்ட வச்சாச்சு. இதுக்கு டயக்னாசிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஜிபிஎஸ்எஸ் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ
ஓகே ஸ்டாஃபுக்கு வந்து ரூம் கட்டணும். ஓகே ஸ்டாஃப் ரூம் வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலே போதும். ஸோ பாத்ரூம் பக்கத்தில் கட்டினா நல்லா இருக்காது. ஓகே வெயிட் பண்ணுங்கள், இந்த பெஞ்செல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் கட்டிக்கலாம். ஓகே ஃபார்மசி. ஓகே இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு பெஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 3 பெஞ்ச் இருக்குது, 2 பெஞ்ச் இருக்குது. மேபி இதை 3ஆக கூட நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம், 3 4ஆக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே எஸ் ஓகே இந்த இடத்துல 4 பெஞ்ச் போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து 2 பெஞ்ச் இருக்குது. ஸோ அந்த 2 பெஞ்சை வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஓகே இந்த இடத்துல ஆல்ரெடி 3 பெஞ்ச் இருக்குது, இந்த இடத்துல சிங்கிள் பெஞ்ச் ஒன்று இருக்குது. ஸோ ரிசப்ஷனுக்கு வந்து பெஞ்ச் தேவை. ஓகே இந்த இடத்துல ஒரு பெஞ்ச் ஒன்று போட்டுக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணணும் திருப்பியும், ஏன்னா அந்த ஒரு பெஞ்சை இந்த இடத்துல வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாஃப் ரூம் கட்டிடலாம். ஓகே ஸ்டாஃபுக்கு வந்து இந்தளவுக்கு ரூம் இருந்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டாஃப் ரூம் இருக்குது, இதான் இங்கே இருக்குது. ஸோ இதை எடுத்து அப்படியே ஃபுல்லாக வந்து பில்ட் பண்ணிடுவோம், ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாகவே பண்ணிடலாம். ஸோ ஸ்டாஃபுகள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ரூம் தேவைப்படுது. ஓகே தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர் ஒன்று போட்டுக்கலாம், ஏன்னா ஸ்டாஃப் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு லாக்கர் ஒன்று வச்சு விட்ருவோம், மேபி அவங்களுக்கு யூஸாக இருக்கலாம். ஓகே இதை பில்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த பிளான்ட் எடுத்து நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு விட்றலாம். ஓகே ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்குது. ஓகே இந்த இடத்துல வச்சு விட்றலாம், ஓரளவுக்கு பீஸாக இருக்கும் பிளான்ட் இருந்தால். ஓகே இங்கே வர இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மிஷின்ஸ்லாம் தேவை. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் மிஷின்ஸ் வந்து கொஞ்சம் வச்சுருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்க் மிஷின்ஸ். ஓகே இந்த இடத்துல ஒரு மிஷின் வச்சுக்கலாம். சால்ட்டி ஸ்நாக்ஸ் மிஷின்ஸ் இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கலாம். ஓகே பின்னை பார்த்தீங்கன்னா இல்லை, ஓகே பின் இந்த இடத்துல வைக்க முடியாது. ஓகே லைட்டிங் போஸ்ட்டு, சோனிக் ரிங்கு, சோனிக் ரக்கு, சனிக் ஃப்ளவர். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இது என்ட்ரன்ஸில் 2 வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அந்த என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம கட்டுறது ஹாஸ்பிட்டலு, வேறு வழி இல்லை, அவங்க பண்ணி தான் இருந்து தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட் அப்கிரேடு மிஷின் கேட்குறாங்க. மிஷின் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எந்த மிஷினை வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்கன்னு தெரில. மேபி இதை ஓகே இதுதான் நினைக்கிறேன். எஸ் அப்கிரேடு மிஷின் பண்ணியாச்சு. ஓகே இப்போதைக்கு அப்கிரேட் இல்லை, வேறு ஏதாவது மிஷின்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வேறு ஏதாவது மிஷின்ஸ் இருந்தால் அதை வந்து அப்கிரேட் பண்ணணும். ஓகே ஓகே இது இல்லை. ஓகே இந்த இடத்துல வேறு எதுவும் மிஷின்ஸ் இல்லைங்க. இந்த இடத்துல ஒரு மிஷின் இருக்குது, பிக்கப்பு செல்லு. ஓகே மிஷின் செல்லு இல்லைங்களே. ஓகே நியூ டெக்னாலஜி என்ன கொடுத்துருக்காங்க, மங்கள் டெக்னாலஜி வில் கிவ் அஸ் ஆக்சஸ் டு சம் தேர் டெக் இஃப் வி ஒர்க் வித் தெம். ஓகே என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவில்லை. ஓகே ஏதாவது பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது இல்னஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே அந்த மாதிரி எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. மேபி மிஷின்ஸை வந்து அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, $7,000 கேட்டிருக்காங்களா? அவ்வளோ கொடுக்க முடியாது. ஓகே இதை வேணால் கொடுக்கலாம். ஓகே ஓரளவுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே ரிசப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு நல்லாயிருக்கு, இந்த மிஷினும் நல்லா தான் இருக்குது. ஓகே ஜான்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆள் தான் இருக்காங்க, இன்னொரு ஜான்டர்ஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி திஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் கவரிங் இஸ் காஸ்ட், வி ஷுட் கன்சிடர் லோயரிங் ஆஃப் அவுட் கோயிங்ஸ், மேக் மோர் மணி. ஓகே நிறையா மணி வந்து அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே நம்ம அதை பண்ணிடுவோம் மறக்காமல். ஓகே நம்ம வந்து இன்னொரு ஜான்டர்ஸ் வந்து நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடலாம், ஏன்னா கோஸ்ட் ஜான்டர்ஸ் யாஸ் இந்த டைட்டிலில் வந்து கோஸ்ட் ஜான்டர்ஸ் நமக்கு தேவைப்படுவாங்க. ஓகே மேபி இன்னொரு ஜான்டர்ஸ் கூட நம்ம ஓகே இந்த ஜான்டர்ஸும் போட்டுடலாம். ஓகே மேபி எந்த மிஷினை வந்து ஓகே அங்கிட்ட ஒரு டோர் இருக்குது மக்களே, தெரியுது அவங்களுக்கு, இங்கே பாருங்கள் அங்கே கொண்டு போனால் வந்து திறக்க முடியுது. எஸ் இந்த பக்கமும் போக முடியுது மக்கள்னால. ஸோ அப்போ சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக நம்மளை வந்து பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே இந்த மிஷின்கிட்ட போட்டுருவோம். ஓகே இந்த மிஷினை வந்து ரிப்பேர் பண்ண சொல்லி ஜான்டர்ஸ்க்கு வந்து வேலை கொடுப்போம், ஏன்னா அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்து தான் வந்து நம்ம பண்ண முடியும். என்ன பண்ணுறீங்கன்னா மிஷினை வந்து அப்கிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க.
ஓகே, ஒரு மிஷின் இருந்தால் பண்ணிக்கிங்க. நிறைய மிஷின்ஸ் இருந்தால் வந்து நீங்கள் வந்து நிறையா ஜாண்டஸ் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்காட்ரிஸ்ட் ரூம் இருக்குது, வார்டு இருக்குது, ஜென்ரல் டயக்னாசிஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா டியூலெக்ஸ் ரூம், இந்த ரூம் வந்து நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல கட்டுற மாதிரி இருக்கும். மேபி இதுக்கு ஒரு இல்னஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல கட்டுற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு சின்ன ரூமாகவே கட்டிக்கலாம், ரொம்ப பெருசாலாம் கட்ட வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல கட்டிட்டு ஆப்ரேட்டரை இந்த பக்கம் வச்சிடலாம். எஸ், இந்த இடம் ரொம்ப ப்ராஃபிட்டு கம்மியாக இருக்குது. கிரேட் த மிஷின் அப்கிரேட் இஸ் கம்ப்ளீட், மேக் ஷுர். ஓகே, நம்ம வந்து இந்த மிஷினே வந்து அப்கிரேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு. 2 பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, பேன் ஸ்லாப் அன்லாக்டு. ஓகே மகளே, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த இடத்துல. ஓகே, கரெக்டான ஆங்கிள் பார்த்துட்டோம். ஓகே, அவங்க லாக் பண்ணுறாங்க. ஏறது இல்லை, இவராக போய் மண்டை கொழுப்பில் கொண்டு போய் மண்டை என்னாச்சு? டூ many ஜென்டஸ். ஏங்க அவர் ஹார்ட் பிரேக்கில் வெளியில் வர செத்து போயிட போகிறாரு? இல்லை, சாகலை. நமக்கு வந்து நிறையா ஜாண்டஸ் வந்து வேணுமாம்மா. ஸோ ஜாண்டஸ் வந்து நிறைய பேர்த்து வந்து அப்கிரேட் பண்ணுவோம். இது என்ன சொல்ல வர்றது, உள்ளே வந்து வேலைக்கு ஜாயின் பண்ண வைப்போம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும். டாக்டர் அசிஸ்டண்ட்டு தான் போடணும். ஸோ அசிஸ்டண்ட்டே வந்து இவ்வளோ கேட்குறாங்க. ஓகே, இந்த இடத்துல போடுவோம். ஏன்னா வர மக்களை பார்க்கறதுக்காக 2 பேர் போட்டிருக்கோம். ஜாண்டஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போதைக்கு 4 பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஓரளவுக்கு நீட்டான ஹாஸ்பிட்டல் தான் நான் கட்டியிருக்கேன். மேபி இதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த பாத்ரூம் இந்த இடத்துல ஒட்டிட்டோம்னா இந்த இடத்துல மேபி ஒரு ரூம் கட்டலாம்னு நினைக்கிறேன். ஆனால் பாத்ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு போன எபிசோடில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டாய்லெட்டை வந்து அவ்வளோக்கா யாரும் அதிகமாக யூஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சின்னதாக கட்டியிருந்தேன். இதெல்லாம் பெருசாக்கி இருந்திருப்பேன். இந்த இடம் ஃபுல்லாக பெருசாக்கி இருந்திருப்பேன். ஸோ 4-5 கியூபிக்கல் இருந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு நமக்கு தேவைப்படலை. வார்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இதுக்கும் அவ்வளோ தேவைப்படலை. மேபி ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். இந்த பெட்டை கொஞ்சம் இங்கே நகர்த்தி வச்சுக்கலாம். எஸ், ஓகே, பேஷண்ட்ஸ்லாம் வந்து படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நர்ஸை வந்து ஹையர் பண்ண சொல்லியிருக்காங்க. எடிட் ரூம் தேவைப்படாது. இந்த இடத்துல இந்த சைஸ் தான் ரூம் தேவைப்படுது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரூமுமே சின்னதாக தான் கட்டியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மசியும் இந்த இது என்ன ரூம் சொல்லுவாங்க, ஐயோ மறந்துட்டேங்க. ஓகே, சைக்காட்ரிக் அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி தான் கட்டியிருக்கேன். இந்த ஜிபி ஆஃபீஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஆன்லைன் இருக்குது. ஸோ இருக்கிறதுல நம்மகிட்ட பெருசுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்டு மட்டும்தான் பெருசாக இருக்குது. வார்டு ஒன்று இவ்வளோ பெருசு கட்டுறதுனால எனக்கு தெரிஞ்சு தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல கட்டுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஓகே, 3 பேஷண்ட்ஸ் வந்து க்யூர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, பார்ப்போம். அந்த பேன் ஓகே இந்த இடத்துல டாக்டர் இருந்தால் தானே எவனா வருவான். ஓகே, டாக்டர் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம். ஓகே, பேன் யார் பாப்பா அந்த இடத்த? ஓகே, ஓவரால் பார்ப்போம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா யாருமே பார்க்கல. மேபி ஒரு டாக்டரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஓகே, அப்பாயின்மெண்ட் பண்ணி விடுவோம். எஸ், அப்பாயின்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருங்க. பேன் இப்போ போகிறாங்க, ஸ்டாஃபை பார்க்க போகிறாங்க. எஸ், ஆல்ரெடி ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்க எந்திரிச்சு போகிறது போட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. மேபி ஒரு 3 பேஷண்ட்ஸை க்யூர் பண்ணிட்டாலே நம்ம வந்து இந்த டாஸ்க்கை முடித்த மாதிரி. 2 பில்டிங்கை வந்து ஓன் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு நம்ம என்னாச்சு? ஓகே மக்களே, ஒரு பேஷண்ட் நம்ம வந்து வெற்றிகரமாக க்யூர் பண்ணியாச்சு. இன்னொரு பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, செகண்ட் பேஷண்ட் உள்ளே போகிறாங்க. 3rd பேஷண்ட் வந்துட்டாங்க. ஏங்க இவன் நடைய பாருங்களேன், எங்கே இருக்கா? இந்த பக்கம் இருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு பேன் மண்டை இருக்கான். இது இப்படி உதர்னா தான் அப்படி பண்ண முடியுமா? ஓகே உதர்னா தான் அந்த ஹார்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, நல்லா க்யூர் பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அந்த பேஷண்ட் வெளியில் வரலாம். இப்போ இந்த பேஷண்ட் போனான்னா நமக்கு வந்து இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ 2 பில்டிங்கை ஓன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியல.
பை அனதர் பிளாட் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் நியர்பை டு எக்ஸ்பேண்ட் யுவர் ஹாஸ்பிட்டல். ஓ, இந்த லேண்டை நம்ம வாங்கலாமா? ஆமாங்க, இந்த லேண்டை நம்ம வாங்கலாம். ஸோ எந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இது மேபி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெருசாக இருக்க போகுது இந்த பில்டிங்கு. எனக்கு என்னமோ இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இதை நம்ம வந்து இப்போதைக்கு பை பண்ணியாச்சு. இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. இதை ஓன் பண்ணிட்டா மேபி இது செகண்ட் பில்டிங்காக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 2 பில்டிங் இங்கே ஒரு பாதையும் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இன்னும் பெருசாக ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாகவே கட்டலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த பேன் மண்டை எங்கே இருக்கான்? இப்போ தான் போயிட்டுருக்கான். ஓகே, சம்மந்தம் இல்லாமல் அந்த ரூமுக்குள்ள எதுக்கடா போகிற? இப்போ எதுக்கு நீ வந்து சைக்காட்டிஸ்ட்டை போகிற? நீ வந்து போக வேண்டிய ரூம் இதுடா. ஆட லூசு பையல. ஏங்க இந்த மெண்டலையெல்லாம் வச்சுட்டு என்னங்க பண்ணுறது? டாஸ்க்கை முடிக்கலான்னு பார்த்தா இவனுக்கு ரொம்ப இது பண்ணுறானுங்க. ஓகே, இன்னும் 7 நாள் ஆகுமாம்மா இதை கட்டி முடிக்க. ஓகே, இன்னும் 6 days. இவ்வளோ டேஸ் சீக்கிரமாக முடியுது. ஓகே, பேன் மண்டை வெளியில் வந்துட்டானா? ஓகே, அவனும் ஒன்று உள்ளதாக இருக்கான். ஓகே, அவங்க செடிக்கு வந்து தண்ணி ஊற்றுருவார். டேய் என்னடா லூஸாடா இவன். ஐயோ கடவுளே. வா 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 அந்த டாக்டர் ரூம்குள்ளே போவாப்பா. இங்கே உட்காருப்பா. இங்கே வந்து உட்காரு. டேய் அடேய். ஓ, 2 பேன் மண்டைன்னு இருக்கானுங்க. ஒருத்தனுக்கு மண்டை மூலம் வேலை செய்ய மாட்டேங்குது. எஸ், ஒருத்தரை வந்து க்யூர் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு ஓகே தான். யாரும் என்ன மண்டையை போட்டாங்களா என்ன? அடே சாமி கொஞ்சம் உட்கார்றா. நான் டாக்டர் எங்கே இருக்காங்கன்னு பாட்டு வரேன். செத்துட்டான்டா. இங்கே ஒருத்தர் செத்துட்டான். ஆவி வருது. ஜான் டெஸ்ட் பிடிங்க வந்து. ஆவி வருதா? ஓகே, ஆவி வரல. ஆவி வந்தால் பிடிச்சிருங்க. எஸ், ஓகே, இந்த டாக்டர் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணோம். எஸ், போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்காரு. நம்ம அதுக்குள்ளே அவர் வந்து தப்பாக நினச்சிட்டோம். வேலை பார்க்குற விட்டு போட்டு அவருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, டாக்டர் வந்துட்டாங்கடா மண்டைனுங்களாம். வந்து இந்த பேஷண்ட் வந்து பாருங்கள். எஸ், வந்தாச்சு. லாஸ்ட் பேஷண்ட்டு வெற்றிகரமாக க்யூர் பண்ணிடுங்க பார்ப்போம். பாதி போன இதில் வந்து ஒருத்தர் நிற்க வச்சு எடுத்தான். அது உனக்கு வந்து பிடிக்காம இப்படி தூக்கி எறிஞ்சு கொடுத்தது உனக்கு பிடிக்குதா? ஓகே, எனிவைஸ். ஓகே, இதை கட்டி முடிச்சுட்டாங்க மக்களே. ஓகே, இப்போதைக்கு வந்து நம்ம வந்து 2 பில்டிங்ஸ் வந்து ஓன் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைடில் நம்ம வந்து வர வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் வந்து வாங்குவோம். ஸோ வாங்கி அந்த இடத்த கட்டி இன்னும் இந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ மறக்காமல் இந்த டிஸ்கார்ட் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் எங்களோட டிஸ்கார்டில் விளாடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.